ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஐ மூலமாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணி அதிலிருந்து எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏஐ மூலமாக எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோஸ் சீரீஸ் மாதிரி போட்டு வரோம். எல்லாத்துக்குமே நான் செப்பரேட் பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். யூடியூப் சேனல் எப்படி ப்ராப்பராக கிரியேட் பண்ணுறது, அதில் கீவேர்ட்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே நம்ம சேனலோட இன்ஃபோவில் கொடுப்போம், அதெல்லாம் எப்படி கொடுக்கறது, எல்லாமே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு தேவையான லோகோ அப்புறம் போஸ்டர் எல்லாமே எப்படி ரெடி பண்ணுறதுன்றதையும் அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் இங்கிலீஷ்னு ஒரு சேனல் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 657K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 232 வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுற சேனல். இது ஒரு எஜுகேஷன் அப்படின்ற கண்டென்ட் கீழே வரும், ஓகேவா? ஸோ இது மாதிரி சேனல் நீங்கள் கிரியேட் பண்ணி இதில் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது மூலமாக உங்களாலையும் மணி ஏர்ன் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அது எப்படி அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சிம்பிளான ஸ்டெப்ஸில் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதே மாதிரி வீடியோஸ் நீங்களும் ஈஸியாகவே கிரியேட் பண்ணலாம். இந்த சேனலோட இன்ஃபோ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. April 9, 2025 இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் உள்ள வீடியோஸ்லாம் காமிக்கிறேன் பாருங்க. எல்லாமே மில்லியனில் தான் வியூஸ் போயிருக்கு, சரிங்களா? இதில் என்னன்னா பேசிக்கானது தான். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், அப்புறம் டெய்லி ரொட்டீன், இதெல்லாம் நம்ம இங்கிலீஷில் எப்படி நம்ம கன்வே பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு வீடியோ ஈஸியாகவே கிரியேட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுறது மூலமாக இதில் உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. எதனால் அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாமே எஜுகேஷன் கண்டென்ட் கீழே வரும், சரிங்களா? ஸோ எஜுகேஷன் கண்டென்ட் கீழே வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ண முடியும். உங்கள் சேனலும் மானிட்டைஸ் ஆகும். இதை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஒரு சேனல் மானிட்டைஸ் ஆயிருக்கா இல்லையான்றதை நீங்களே டைரெக்டாக செக் பண்ண முடியும். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த தேங்க்ஸ் பட்டன் எனேபிள் ஆயிருந்தது அப்படின்னா அந்த சேனல் மானிட்டைஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த தேங்க்ஸ் பட்டன் யாருக்கெல்லாம் எனேபிள் ஆகும் அப்படின்னா, ஒருத்தங்க சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் அந்த தேங்க்ஸ் பட்டன் எனேபிள் ஆகும். இந்த தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம அந்த சேனலுக்கு நம்மளோட மணியை கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்தது அப்படின்னா அந்த தேங்க்ஸ் பட்டனை நீங்கள் பார்க்கறது மூலமாக சேனல் மானிட்டைஸ் ஆயிருக்கு அப்படின்றது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ChatGPT ஓப்பன் பண்ணிக்கலாம். ChatGPT ஓப்பன் பண்ணிட்டு நான் ஒரு ப்ராம்ப்ட் வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ அந்த ப்ராம்ப்டை நான் கொடுக்குறேன், அப்படி நீங்கள் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் நேம்ஸ் எல்லாமே மாற்றணும்னா மாற்றிக்கலாம், இல்லை அதே நேம்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு 2 பேரோட கான்வர்சேஷன் மாதிரி நான் கேட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ நீங்கள் கேட்டதுக்கப்புறம் ChatGPT உங்களுக்கு கொடுத்துரும், டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துரும். ப்ராம்ப்ட் படி உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை கொடுத்துரும். ஸோ இப்போ நமக்கு தேவையான கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சு, சரிங்களா? 2 பேர் பேசுகிற மாதிரி இருக்குது, ஆனா அண்ட் மார்க். இந்த 2 பேர் பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க சும்மா ஜஸ்ட் ஒரு க்ரீட்டிங்ஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் என்ன மாதிரி வேணுமோ அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் அதை என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் எடுத்து என்னோட நோட் பேடில் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரனால நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு சின்ன கன்வர்சேஷன் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா? சேம் இதை நீங்கள் லேப்டாப்பில் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம், மொபைல் யூஸ் பண்ணி பண்ணுறீங்கனாலுமே சேம் இதை மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் டெஸ்க்டாப் மோட் எனேபிள் பண்ணிகிட்டே பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இப்போ நான் இன்னொரு புது டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் ஏஐ ஸ்டூடியோன்னு நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஸ்க்ரீன். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த கெட் ஸ்டார்டடை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் 4th ஆப்ஷன் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வித் ஜெமினின்னு இருக்குது பாருங்க. இதுதான் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் டைம் உள்ள வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ, மல்டி ஸ்பீக்கர் ஆடியோன்னு 2 இருக்கும். ஸோ இப்போ நம்ம 2 பேர் இங்கே பேசுகிற மாதிரி கொடுக்குறனால மல்டி ஸ்பீக்கர் ஆடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. மல்டி ஸ்பீக்கர் ஆடியோ செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் 1 ஸ்பீக்கர் 2ன்னு 2 இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் ஸ்பீக்கர் 1 அப்படின்றது அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் பேசுறது, ஏன்னா அப்படின்றவங்க பேசுறது. ஸ்பீக்கர் 2 அப்படிங்கிறது ரெண்டாவது மார்க் அப்படின்றவங்க பேசுறது. ஸோ இது 2ஐயும் நீங்கள் ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்கோங்க, நீங்கள் என்ன நேம் கொடுக்க போறீங்களோ. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் 1 அந்த ஆனா அப்படின்றத எடுத்து இந்த இடத்துல நீங்கள் கர்சரை கொண்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்த எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி அப்படி அங்கே இருக்கிறத நம்ம நோட் பேடில் போட்டிருந்ததை எடுத்து காப்பி பண்ணி அப்படி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் பண்ணுறேன் பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி இப்போ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் 1 ஸ்பீக்கர் 2ன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல நேம்னு இருக்கு பாருங்க. நேமில் ஸ்பீக்கர் 1 ஸ்பீக்கர் 2ன்னு இருக்கு. ஸோ இதில் அந்த ஸ்பீக்கர் 1ஓட நேமை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி ஸ்பீக்கர் 1ல ஆனா அப்புறம் ஸ்பீக்கர் 2ல வந்து மார்க் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டேன். இப்போ அதுக்கு கீழேயே வாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா? ஸோ அந்த வாய்ஸ் ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வாய்ஸ் கீழே இருக்கிற அதை செலக்ட் பண்ணுறது மூலமாக வாய்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு வாய்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ரன்னுன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கைஸ் இப்போ பாருங்கள், உங்களுக்கு வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதை நீங்கள் இந்த 3 டாட் தெரியுதுங்களா, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆப்ஷன் வருது, கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். அவ்வளோதான், நம்ம வீடியோக்கு தேவையான வாய்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போ செகண்டாக அதுக்கு தேவையான இமேஜ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இமேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இமேஜ் ப்ராம்ப்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ப்ராம்ப்ட் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். 2 ப்ராம்ப்ட்டுமே இந்த வீடியோவில் 2 ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுற 2 ப்ராம்ப்ட்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜ் ப்ராம்ப்டை கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்கள் வந்து சேனல் நேம்னு நான் கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல உங்கள் சேனலோட நேமை நீங்கள் கொடுத்துக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், யாஸ் கிரியேஷன்ஸ்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா, நம்ம சேனல் நேம் யாஸ் கிரியேஷன் அப்படின்றதுனால நான் யாஸ் கிரியேஷன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் ஜென்ரேட்டுன்னு கொடுக்குறேன். சரிங்களா, ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா ChatGPT உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்டை கொடுத்துரும். ஸோ அந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு புதுசாக ஒரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி கூகுள் ஜெமினின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் ஜெமினியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிரியேட் இமேஜ்னு இருக்கு பாருங்க. கீழே நம்ம நேனோ பண்ணனோ யூஸ் பண்ணி தான் இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். அந்த கிரியேட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ChatGPT கொடுத்த இமேஜ் ப்ராம்ப்டை காப்பி பண்ணி அப்படி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி ஜென்ரேட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இமேஜ் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா யாஸ் கிரியேஷன் இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டோம். அதுக்கு தேவையான ஆடியோவும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, புதுசாக இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி கேன்வான்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற வீடியோஸ் எடிட்டிங் எல்லாமே கேன்வாவில் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ கேன்வாக்கான டுட்டோரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி இந்த கேன்வாவோட டுட்டோரியலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ இப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் மேலே. ஸோ அந்த கிரியேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ யூடியூப் வீடியோக்கு தான் நம்ம ரெடி பண்ணுறோம். சரிங்களா, ஸோ வீடியோ லேண்ட்ஸ்கேப்னு கீழேயே காமிக்கும். அப்படி காமிக்கல அப்படின்னா மேலே ஒரு சர்ச் பார் இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு வீடியோன்னு மட்டும் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா வீடியோ லேண்ட்ஸ்கேப்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சிருந்த இமேஜை ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள இமேஜ் வந்து அப்லோட் ஆயிரும். சரிங்களா, ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உள்ளே வந்துடும். உள்ளே வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் ஜஸ்ட் டேப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக அந்த இமேஜை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு இந்த இமேஜோட கலர் வந்து கொஞ்சம் கிரேடியண்ட்டாக வேணும், இல்லைனா வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணணும், எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா, காமிக்கிற பாருங்கள் ஸ்க்ரீனில். ஸோ அந்த எடிட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபில்டர்ஸ் வேணுமோ அந்த ஃபில்டர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ஒரு ஃபில்டர் கொடுக்குறேன் பாருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் கலர் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பேன். ஸோ சேம் அதே மாதிரி இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணிருக்க ஆடியோ 39 செகண்ட் கிட்ட வந்திருக்கு. சரிங்களா, ஸோ நான் கர்சரை நான் இப்போ இமேஜில் காமிக்கிற மாதிரி கீழே நீங்கள் அந்த இடத்துல வச்சு டச் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஆடியோ இருக்கிற லென்த்துக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த இமேஜை. சரிங்களா, ஸோ இப்போ அதை பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்து நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆடியோவையும் உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கொடுத்தீங்கனாலே ஜஸ்ட் அதுவே உள்ளே அப்லோட் ஆயிரும். சரிங்களா, ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த டவுன்லோட் ஆன ஆடியோ உள்ளே உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆயிரும், அப்லோட் ஆனதுக்கப்புறமா அதை டச் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு கீழே உங்களுக்கு ஆட் ஆயிரும். அந்த இமேஜுக்கு கீழே உங்களுக்கு ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் அது எவ்வளோ லென்த் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சது. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 2 பேரோட கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் இதுக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு வருமா அப்படின்னு. கண்டிப்பாக, ஏன்னா உங்களுக்கு அதனால தான் லைவாக நான் ப்ரூஃப் காமிச்சேன். நான் இந்த சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிருக்கு. மானிட்டைஸ் ஆகினால தான் டைம்ஸ் பட்டனும் எனபிளாக இருந்தது. இது எஜுகேஷன் கண்டென்ட். சரிங்களா, இது வந்து ஒரு இங்கிலீஷ் சேனல், அதாவது இங்கிலீஷ் வந்து லேர்ன் பண்ணுற சேனல்.
இது ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் சரிங்களா, ஒரு இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுற சேனல், அதனால எஜுகேஷன் கண்டென்ட் கீழே வரனால கண்டிப்பாக மானிட்டைஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோக்கு நீங்கள் சப்டைட்டில் எனேபிள் பண்ணணும் சரிங்களா. ஸோ சப்டைட்டில் எனேபிள் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் கீழே லெஃப்ட் சைடில் ஆப்ஷன் இருக்குது சரிங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் சப்டைட்டில் அப்படின்னு கொடுத்தீங்க, இல்லை கேப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கேப்ஷன் வரும். அதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஆடியோ ஃபைலை இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான கேப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்துடும். அதாவது பேச பேச அந்த சப்டைட்டிலும் அந்த வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆட் ஆயிரும் சரிங்களா. அதுக்கப்புறம் இங்கே ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் சரிங்களா. கேனோவோட டுட்டோரியல் வீடியோ நம்ம இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கோம், அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கிரியேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இதை இம்போர்ட் பண்ணிவிட்டு உங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ யூடியூப் சேனல் எப்படி ப்ராப்பராக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இன்னொரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ராப்பரான வேலை ஒரு யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதாவது மெயில் ஐடியிலேருந்து எப்படி பண்ணுறதுன்றத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் சரிங்களா. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.